அதாவது ஆண்களுக்கான சிறையை விட பெண்களுக்கான சிறையில் நடக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப மோசமான ஒரு இடம்னு சொல்லலாம். நரகம். வெளிநாட்டு சிறைவாசிகளால புழல் சிறையில காவலர்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்ல. நீங்க பெண் சிறைகளுக்கு போயிட்டீங்க அப்படின்னா வெளியில வரும்போது லேடிஸ் ஜெயில இருந்து வெளில வரும்போது இருக்கிறதுலயே 1ஆம் நம்பர் அக்யூஸ்டா மொத்த மேலையும் டாமினேட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய அக்யூஸ்டா தான் வெளில வராங்க. நாங்க தான் சிறைவாசி மாதிரி வாழ்றோம். இதை யாருக்கிட்ட சொன்னா எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். சப் இன்ஸ்பெக்டர் வெளியில வந்து தன்னுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட முறையிடுறாங்க, என்னை காப்பாத்துங்க, எனக்கு ப்ரொடெஸ்ட் கொடுங்க, எனக்கு சேஃப்டி கொடுங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இந்த மன உளைச்சலோட இருக்கிறோம். இது காரணம் சிறைத்துறை தலைவர் அவர்கள் தான் காரணம். அடி வாங்கி அந்த எஸ்ஐ உள்ள வராங்க. நாளைக்கு எத்தனை எஸ்ஐ போனாலும் இவங்க அடிப்பாங்கன்ற பயம் இருக்கும்ல. அப்ப பேசும்போதே ஒரு நெருடல் இருக்கும்ல, இவங்க அடிச்சிருவாங்களா, இந்த கைதி நம்மள வந்து என்ன வேணா, இவங்க எஸ்ஐயே அடிச்சவங்க இப்ப இவங்க பெரிய டான் ஆயிடும். ஏதாவது குறைய சொல்ல வந்தாவோ பேச வந்தாவோ சீப்போ அப்படிங்கிறாங்க. நீங்க காவல்துறை அதிகாரிகள்ல பாத்தீங்கன்னா நல்ல காவல்துறை அதிகாரிகளாக இருந்து நியூட்ரலா செயல்படுறவங்களாக இருந்தாங்கன்னா ஒண்ணு இந்த மாதிரி நேரடியா அடிச்சு தொண்டு கொடுத்துருக்கு, ரெண்டாவது பக்கம் பொலிட்டிக்கலி அவங்க கம்யூனிகேஷன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன 2 வாய்தா அட்டன் பண்ணுவேன் அவ்வளவுதானே, அட்டன் பண்ணிட்டு போறேன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நமக்கு வந்து எதனா ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போவோம், இது இயல்பு. ஆனால் போலீஸ் காவலர்களுக்கே இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு சிறை அதிகாரி சொல்லியிருக்காங்க. யாருன்னு தான் சரஸ்வதி. புழல் ஜெயில வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, முக்கியமா பெண் காவலர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நான் நினைக்கிறீங்க சார்? நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் பாக்குற சொசைட்டி வந்து பக்கத்து வீட்டு சண்டை, எதிர்த்த வீட்டு சண்டை, சொந்தக்காரங்க சண்டை, கொலை பிரச்சனை, திருட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்துருப்போம். இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் வாழ்க்கை. அதுவும் வந்து அதாவது ஆண்களுக்கான சிறையை விட பெண்களுக்கான சிறையில் நடக்கக்கூடிய விஷயம் வந்து அது ரொம்ப மோசமான ஒரு இடம்னு சொல்லலாம். எப்படி சொல்றது, இட்ஸ் நரகம். ஆக்சுவலி நீங்க வந்து ஆண்கள் கூட சிறைக்கு போயிடலாம், பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிடவே முடியாது. போச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியில வரும்போது சொன்னாக்கா தான். அவங்க வெளியில வரும்போது ஃபுல்லி ட்ரைன்டு சொன்னாக்கா வரும். சிறைக்கு எதுக்கு போறாங்கன்னு நினைக்கிறீங்க? சிறைக்கு போனா அவன் வந்து அடுத்த வாட்டி சிறைக்கே போகாத அளவுக்கு நல்லவனாக மாறி வெளியில வர்றதுக்காக தான் சிறைக்கு போறது. நீங்க பெண் சிறைகளுக்கு போயிட்டீங்க அப்படின்னா வெளியில வரும்போது லேடிஸ் ஜெயில இருந்து வெளில வரும்போது இருக்கிறதுலயே 1ஆம் நம்பர் அக்யூஸ்டா மொத்த மேலையும் டாமினேட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய அக்யூஸ்டா தான் வெளில வராங்க. அதான் இங்க ஏன் சார் இப்போ சிறைச்சாலை ஒரு காலத்து எப்படி இருந்தா வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது, ஆனா இப்ப மாத்திருக்காங்க. தண்டனை கிடையாது, அவங்க வந்து திருத்தணும் அப்படின்றது. அப்ப இங்க சிறைத்துறையை சீர்கட்ட துறையா மாறி நீங்க இப்ப அதான் சொல்றல. நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்ப நடந்த சரஸ்வதி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன நடக்குதுன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆக்சுவலி நம்ம டீம் தான் உள்ள இருக்காங்க, மற்ற சிறை கைதிகளோட பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வேக வேகமா ஓடி வராங்க, பார்த்தா அப்படியே பிடிச்சிட்டு ரத்தம் வருது மண்டையில எல்லாம். என்னடா அது ரத்தம் வருது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஐயோ சார் அடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு இது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. யார் அடிச்சிட்டாங்க? ஆமா நம்ம டீம் தான் அங்க இருந்தாங்க. என்னடா அது அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கடைசியா பார்த்தா ஒரு கைதி அடிச்சிருக்காங்க. என்ன சார் சொல்லுங்க, ஒரு கைதி ஒரு பெண் காவலர். நீங்க செய்திகள்ல கூட பார்க்கலாம். ஒரு கைதி ஒரு பெண் காவலர், அதுவும் யாரு, எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் கிரேட்ல இருக்கக்கூடியவர்கள் அடிக்கிறாங்க. இவர்களால எதுவும் செய்ய முடியாம சப் இன்ஸ்பெக்டர் வெளியில வந்து தன்னுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட முறையிடுறாங்க, என்னை காப்பாத்துங்க, எனக்கு ப்ரொடெஸ்ட் கொடுங்க, எனக்கு சேஃப்டி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு பாருங்க. ஒரு போலீஸ் அதிகாரி, காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கே இந்த நிலைமை அப்படின்னா, ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு மகளிரோ இல்ல யாரோ ஒருத்தரோ தவறான ஒரு காரணத்தினால அல்லது பணக்காரன் செய்யக்கூடிய ஒரு தவறினால இவர்கள் தவறான கேஸை பிடிச்சிட்டு உள்ள போயிருந்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? நீங்க ரவுடியா இருந்தா பொழைச்சிடலாம். நீங்க டாப் ரவுடியா இருந்தீங்கன்னா உங்களால எல்லாமே செய்ய முடியும், எல்லா அக்யூஸ் தனமும் பண்ண முடியும்னா பொழைச்சிடலாம். அந்த ஆபீஸ் அதே இடத்துல நீங்க இதே சாதாரணமான இடத்துல இருந்து வந்திருந்தீங்கன்னா உங்க லைஃபே காலி. அந்த ஆபீஸ் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க சார். என்னன்னா இங்க வந்து இந்த சென்னை சார்ந்த குற்றவாளிகள் இல்ல மற்ற தமிழகத்தையும் நம்ம ஊரை சார்ந்தவங்களா, மாவட்ட சார்ந்த கைதிகளா இருந்தா அவங்களை சிட்டா நடத்துறாங்க. ஆனா வெளிநாட்டுல இருந்து தப்பு செஞ்சு நீங்க வந்தவங்க மட்டும், அந்த கைதிகளை மட்டும் ஏடிஜிபி வந்து ஸ்பெஷலா நடத்துறாரு, அவங்க மட்டும் போன்லாம் உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 2 தரப்பு இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐன்னு சொல்லுவோம் நம்ம.
என்ஆர்ஐல இருந்து இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே நீங்க அதிகமான ப்ரொட்டஸ்ட் கொடுக்க வேண்டிய காட்டா ரிமைனிங் இருக்கீங்க. ஏன்னா இங்க நீங்க எப்படி வந்து ஒரு ஃபாரினர் வந்து நம்ம ஊருக்கு வந்தா அவர்களுடைய சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியமோ, அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம கண்ட்ரியே பதில் சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய இதுக்கு உருவாகுமோ, அதே மாதிரி சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐக்கும் இந்த மாதிரி ரூல்ஸும் பொருந்தும். ஆனால் இந்த மொபைல் போனோ இல்ல இந்த விஷயங்களோ அது வெறும் என்ஆர்ஐக்கு மட்டும் இருக்குதானா? இல்ல. இன்னைக்கும் சிறைச்சாலைகளுக்குள்ள தவறான விஷயங்களும் நடக்குது, இன்னைக்கும் சிறைச்சாலைகளுக்குள்ள நல்ல விஷயங்களும் நடக்குது. நீங்க ரெண்டுத்தையுமே நீங்க கண்காணிக்க வேண்டியது இருக்கு. எந்த இடத்துல எந்த மாதிரியான அதிகாரிகள் இருக்காங்கன்றத பொறுத்துதான் இதோட மொத்த இதுவே மாறும். ஸோ எல்லாத்துக்குமே வளைந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொன்னா நம்ம எல்லாரும் பார்த்த விரும்பாண்டி திரைப்படம் மாதிரி தான். ஒரு ஜெயில் வாழ்க்கைக்குள்ள ஜெயிலுக்குள்ள என்ன மாதிரியான ஜெயில்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்றதே நீங்க அதை பார்க்கும்போது தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கைதிகளும் செய்யக்கூடியது அவ்வளவு இருக்கும். நீங்க வந்து பொதுவா நீங்க கொலை குற்றவாளிகளை விட மற்ற குற்றவாளிகளை விட போதை சார்ந்து வரக்கூடிய குற்றவாளிகளுக்கு வந்து வச்சு செஞ்சிருவாங்க சிறை காவலர்களே. ஏன்னா நீங்க அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கும். ஏன்னா போதை ட்ரக்ஸ்ல தான் எல்லாமே துவங்குது. நீங்க ட்ரக்ஸ்குள்ள வந்து வரக்கூடிய ஒருத்தர் தான், ட்ரக்ஸை கடத்தக்கூடிய ஒருத்தர் தான், ட்ரக்ஸை சப்ளை பண்ணக்கூடிய ஒருத்தர் தான், ட்ரக்ஸை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர் தான் தன்னையை மீறி நிறைய விஷயங்களை பண்ணி அதற்காக பல விஷயங்களை அனுபவிச்சு திருப்பி தன்னுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் நான் நல்லவனா இருந்து என்னப்படா பண்ண போறேன்னு சொல்லி இருக்கிறதுலே உச்சபட்ச மோசமான ஒரு மனிதராக உருவெடுக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து பாரபட்சமே பார்க்கறது கிடையாது. நீங்க அது ஆண் சிறையாக இருக்கட்டும் பெண் சிறையாக இருக்கட்டும் அதை பார்க்கறதே கிடையாது. ஆனா இங்க பெண் சிறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் கைதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இடமே பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இங்க நீங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து விடோஸா இருப்பாங்க. நிறைய பேர் வந்து நிறைய இன்னல்களை சந்தித்து உள்ள போனவங்க இருப்பாங்க. நீங்க ரெண்டு வகை இருக்கீங்க. எல்லாருமே வந்து கெட்டவங்களா இருக்கிறது இல்லை. நீங்க ஏன் வந்து தண்டனைக்குரிய இடம் கிடையாது, இது வந்து உன்னை வந்து வழி மாற்றக்கூடிய ஒரு தடையான இடமாக பார்க்கணும்னு சிறைச்சாலையை மாத்தினாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு லேடி வந்து தன்னுடைய கணவனை இழந்திருப்பாங்க. அந்த லேடியை ஒருத்தன் செக்ஷுவலி அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான், ரொம்ப மோசமா நடந்துக்க ட்ரை பண்றான். இப்ப அந்த லேடி வந்து எனக்கு யாருமே இல்லைங்க பரவாயில்லைங்க நீங்க வந்து சாகடிக்காம இருந்தா சரி பரவாயில்ல அப்படின்னு போக சொல்றீங்களா, கையில என்ன கிடைக்குதோ போட்டு அடிக்க சொல்றீங்களா? கையில என்ன இருக்கு அது போட்டு தான் அடிச்சான். கையில என்ன கிடைக்குதோ போட்டு அடிச்சு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பரவாயில்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உள்ள உட்கார வைக்கிறீங்களா இல்ல ஜெயிலுக்குள்ள போடுறீங்களா? உள்ளதான் தூக்கி போறான். கேட்டா டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு என்னதான் செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒன்று வச்சிருந்தாலும் இன்னைக்கு அதையும் இன்னைக்கு எப்படியெல்லாம் மாத்தி இவர்களுக்கான இடத்துல உள்ள போயிடறாங்க. இப்ப உள்ள இப்படி போகக்கூடியவங்களுக்கு அன்பா ஆறுதலா அக்கறையா நீ வாமா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ இதெல்லாம் சரி பண்ணிக்கோ, இந்த வேலையெல்லாம் பாரு, இந்த வேலைக்கு ஒரு சம்பளம் இருக்கு, நீ வெளியில போகும்போது உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நாங்களே அதை உருவாக்கி தரோம், நீ அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத அப்படின்னு ஆறுதலாக பேசி பார்க்கக்கூடிய ஒரு அரவணைப்பு அங்க நடக்காது. அங்க டாமினேஷன் யார்கிட்ட இருக்குன்னா ரவுடித்தனமாக இருக்கக்கூடியவங்க கிட்ட இருக்கும். நீங்க வார்டனா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அவர்கள்ல இருந்து எல்லாருமே அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீ சாஃப்டா இருந்தனா உன்னை காலி பண்ணுவாங்க. அப்ப இவங்க என்ன ஆகுறாங்க, ரக்கட் ஆகுறாங்க. ரக்கட் ஆகும்போது ஒண்ணு இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கைதியா இவங்க ஒண்ணு உருவெடுக்கணும், இல்லைன்னா இவர்களுக்கு அடங்கி போற ஒரு கைதியா உருவெடுக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். அப்ப ரெண்டுத்துல எது பண்ணாலுமே எதை முயற்சி பண்ணாலுமே தடுக்க முயற்சி பண்ணாலும் அதுவும் பிரச்சனை தான், நீங்க பெரிய லெவல்ல போனாலும் முயற்சி தான். அப்ப நீங்க என்ன ஆகுது, இந்த கைதியை வந்து ஒண்ணு டாமினேட் பண்ணுவாங்க, இவங்க இல்லை இவங்க டாப் லெவல்ல போவாங்க, இதன் மூலியமா இது இன்னும் பெருசாகும். இப்ப அடுத்து ஒருத்தர் வருவாங்க, அவங்க கிட்ட இது நடந்துப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை இது பண்ணுவாங்க. இது இப்படியே போக 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 ஜெயிலுக்குள்ள ஒரு 10 வித்தியாசமான குழுக்கள் உருவாகும். இந்த 10 வித்தியாசமான குழுக்களுக்குள்ள நீங்க சொல்ற வெறும் வந்து என்ஆர்ஐ மட்டும் கிடையாது, அது சென்னையில இருந்தவங்களும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் பண இன்ஃப்ளூயன்ஸோட இருந்தாங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோட இருந்தாங்கன்னா அதோட வாழ்க்கையே தனியா இருக்கும். அவங்களுக்கு நீங்க கேட்குற எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இங்க பிரச்சனையே இங்க இதில் தான் ஆரம்பிக்குது. நீ இந்த ஒரு வாய்ப்புகளை நீ கொடுக்குற, எப்படி கொடுத்துட்ற, நீ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் டீமுக்கோ அல்லது யாரோ ஒரு கட்சி நீ சேர்ந்தவருக்கோ அவருக்காக வேலை செய்து கொடுத்துட்டு அல்லது தவறையவே அவரோட தவறை நீ ஏத்துக்கிட்டு நீ உள்ள போறல. ஸோ அப்ப இவர் எல்லா சேஃப்டி கார்டும் அவர் பண்ணுவார். அது தவறு இல்லையா சார்? இப்போ சிறைனா என்னது, எல்லாரும் சமமா பார்த்து அவங்களை திருத்தி வெளியே அனுப்பணும். சரஸ்வதி அவர்களும் இதுதான் சொல்றாங்க. அந்த வெளிநாட்டு கைதி என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து மத்தவங்களை வந்து அடிக்கிறாங்க, அவங்க கொண்டு வர பொருளை சாப்பிடுறாங்க, இத வந்து எங்களோட உயர் அதிகாரி கொண்டு போனா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து ஜெயில மட்டும் கிடையாது, நம்ம வெளியில பேசுற அதே சிஸ்டம் தான் அங்கேயும் இருக்குன்னு சொல்றேன். எப்படி லஞ்சம் மற்ற விஷயங்கள் இருக்கோ இதே பிரச்சனை தான். இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாதுன்றதுதான் நம்மளும், அதாவது ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்துல ஜெயில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் எல்லாருமே சமம் தான். அதுதான் வந்து சோசியல் ரைட்ஸ். ஹியூமனா ஒருத்தனுக்கு எல்லாமே கிடைக்கணும், எல்லா இடத்துலயுமே எல்லாமே கிடைக்கணும்.
மேபி உன்னோட எஜுகேஷன் கம்மியா இருக்கிறதுக்காக உன்னால அந்த இடத்த பிடிக்க முடியாம இருக்கலாம். ஆனால் வாய்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் சமமான ஒன்றுதான். இது வந்து இவனுக்கு தான் அவனுக்கு தான்லாம் கிடையாது. ஸோ ஆனா இந்த இடத்துல இதுதான் வந்து புறக்கணிக்கப்படுறது. இது ஜெயில மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயுமே நடக்கப்படுறதுன்றது தான் பெரிய பிரச்சனையே. இங்க யாருக்கு என்ன இறக்கணும், என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும்ன்றது வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து பணமும் தன்னுடைய பதவிகளும் தான் முடிவு பண்ணுதுன்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப கேவலமான நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்குறோம். அதனாலதான் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க வந்து அடி வாங்கி அந்த எஸ்ஐ உள்ள வராங்க. நாளைக்கு எத்தனை எஸ்ஐ போனாலும் இவங்க அடிப்பாங்கன்ற பயம் இருக்கும்ல. அப்ப பேசும்போதே ஒரு நெருடல் இருக்கும்ல, இவங்க அடிச்சிருவாங்களா, இந்த கைதி நம்மள வந்து என்ன வேணா, இவங்க எஸ்ஐயே அடிச்சவங்க, இப்ப இவங்க பெரிய டான் ஆயிடுவாங்க, எஸ்ஐயே அடிச்சவங்கப்பா அப்படின்னு ஒரு டான் வந்து கிரியேட் பண்றாங்க. இதுவே ஒரு பெரிய தந்திரம் தான். நான் என்னை எவனாலே ஒன்றும் பண்ண முடியாது, நான் என்ன வேணா பண்ணுவேன்றதை கிரியேட் பண்றதே ஒரு தந்துவம் தான். அந்த தந்திரமே அந்த ஜெயிலுக்குள்ள இவர்களை ஒரு பெரிய லீடர் மாதிரி, அதாவது தவறான பாதைகளுக்கான ஒரு லீடர் மாதிரி கிரியேட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையாவே பார்க்குறோம். இதை நிறைய திரைப்படங்கள்ல நம்ம வந்து ரொம்ப பெருசா பேச மாட்டாங்க, ஆனா நீங்க சைலண்டா சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம பெருசா ஏத்துக்கிட்டு இல்லை, கடந்து போறோம். ஏன்னா நீ ஜெயிலுக்குள்ள போகாத வரைக்கும் ஜெயில் உனக்கு ஒரு பெருசான தெரியறது இல்லை. இன்னமும் எத்தனையோ ஜெயில்ல தவறுகளே செய்யாம உள்ள இருக்கிறவங்களும் இருக்காங்க. தவறுல இருந்து திருந்தி வாழணும்னு உள்ள போய் திருந்திக்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனையில மாட்டவங்களும் இருக்காங்க. ஓகே சார், இப்போ இங்கே வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்த்தாக்கணும். இப்போ அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, மோனிகான்றவங்க என்ன தாக்குனாங்க, நாங்க உடனே வந்து எங்களோட உயர் அதிகாரிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம், அவங்களும் வந்தாங்க. அவங்க முன்னாடியே மோனிகான்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் தான் இதையும் சேர்த்து போட்டுக்கோ, அடுத்த ஒரு வாய்தா, அவ்வளவுதான், ஒரு ஜாமீன், ஒரு வழக்கு, அவ்வளவுதானே, இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கைதிக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்து? இது குற்றம் பண்ற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தைரியம் தான். என்னன்னா, ஒரு வாட்டி நீங்க ஜெயிலுக்கு போறீங்கன்னா, ஒரு வாட்டி ஒரு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறீங்கன்னா, ஒரு வாட்டி ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறீங்கனாலே அடுத்த வாட்டி அனுபவிச்சாலும் தப்பானவன் தான் சொல்ல போறீங்க. ஒரு வாட்டி அனுபவிச்சாலும் தப்பானவன் தான் சொல்ல போறீங்க. எத்தனை வாட்டி அனுபவிச்சாலும் தப்பானவன் தான் சொல்ல போறீங்க. அதுக்கு நான் தப்பானவனா இருந்தா எனக்கு எல்லாம் ராஜபோக வாழ்க்கை கிடைக்குதுன்னா நான் ஏன் தப்பானவனா இருக்கக்கூடாது? இந்த பிரின்சிபலை இந்த சொசைட்டி தான் சொல்லி கொடுத்துச்சு. ஒரு பையன் தவறு செய்யறான் அப்படின்னா அந்த பையனுக்கு தவறுக்கான தண்டனை கொடுத்துட்டு அவனை திருப்பி அந்த எல்லாருடைய சகஜமா வாழக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்காம இந்த சமூகம் எப்படி கடந்து போயிடுச்சோ. ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் தப்பு பண்றான், என்ன பண்றான், ஒருத்தனை அடிச்சிடறான்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒருத்தனை அடிச்சிடறான்னு வச்சுக்கோங்க. அடித்ததற்கான தண்டனை நீ அடிச்ச, அதனால நீ வந்து அதுக்கான ஒரு தண்டனை நீ அனுபவிக்கணும். அது ஏதோ ஒரு சின்ன தண்டனைன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாம அடுத்தது இந்த மாதிரி இனிமே தண்டனை அனுபவிக்காதரா கண்ணு, இப்படிலாம் நீ இருக்கணும், அவனும் உன்னுடைய அண்ணன் மாதிரி தான், தம்பி மாதிரி தான், ஃப்ரெண்டு தான், அவன் கூட சேர்ந்து நல்லா இரு, நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு வெளில வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருன்னு அவனை திருத்தி, தண்டனை கொடுக்க வேண்டிய நாம் தான் அவனை திருத்தி அவனை சரி செய்து ஒன்னாகவே இருக்க வைக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு, நீ தப்பு பண்ணிட்ட, தண்டனை கொடுக்குற, ரெண்டாவது நீ இங்க இருக்கக்கூடாது, டிசி எடுத்துக்கிட்டு வெளில போயிடும், முத்திரையை கொடுத்துவாங்க. திருடன் அப்படின்னா திருடன்ற முத்திரையை கொடுத்ததுனால தானே அவன் திருடன் ஆனான். ஒரு வாட்டி ஒருத்தவன் திருடுறான் அப்படின்னா திருட்டுக்கான தவறை அவனை உணர்த்துவது மட்டுமல்லாமல் அவனை வார்த்தையாலே கொல்லும் போது, இனி திருடன் சொல்லிட்ட, நான் நல்லவனு ப்ரூவ் பண்ணா மட்டும் நீ திருடன் சொல்றதை நிறுத்த போறியா? அப்ப நான் திருடனாவே இருந்துடலாம்ல அப்படின்னு அந்த திருட்டுத்தனத்துக்குள்ளேயே அவன் திருப்பி திருப்பி உள்ள போவான். இப்படிதான் ஜெயில் வாழ்க்கையில் இருக்கும். எல்லா வாழ்க்கையிலுமே நான் வந்து இப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்துது பாருங்க. நான் உன்னை அடிச்சேன், நீ கேஸ் போட்டுக்கோ, நாளைக்கு உனக்கு அப்பனும் வந்தாலும் அடிப்பேன், ஏடிஜிபியே வந்தாலும் அடிப்பேன், டிஜிபியே வந்தாலும் அடிப்பேன் அப்படின்றத அந்த பெண்மணி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது ஆண் சிறைகளும் நடக்குது, பெண் சிறைகளும் நடக்குது. இந்த நம்பிக்கையை கொடுத்தது யாரு? இங்க இதான் பிரச்சனையே. இப்ப நீ அந்த இடத்துல ஒரு பெண்ணை கை வச்சனா அதற்கான தண்டனையாக என்ன மாதிரியான ஒரு தண்டனையை நீ உருவாக்க முடியும்ன்றது இன்னும் நம்ம சட்டம் வந்து ஏற்றணும். அதை நீங்க ஏற்றணும், கடுமையாக்கப்படணும்னு சொல்றோம். ஒரு தண்டனை கடுமையாக்கப்படாத வரைக்கும் எதுக்குமே இது இல்லைன்னு சொல்றோம். இன்னைக்கும் பல பலாத்காரம் கேசஸ்லயும் பல பிரச்சனைகள் கேசஸ்லயுமே எதையுமே நம்மளால சொல்யூஷன் கொண்டு வர்றதுக்கு முடியாத காரணம் இதுதான். அப்ப இன்னைக்கு அந்த ஒரு இன்னும் கூட ரொம்ப தெளிவுங்க, ஒரு வாட்டி தான் இவங்க அடி வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு போலீஸ் தான் அடி வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே புழல் சிறையில ஒவ்வொரு நாட்களும் குறைஞ்சபட்சம் 10 பேராவது மிகப்பெரிய சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்களா. அது சக கைதிகளாகவும் இருக்கக்கூடும், அதிகாரிகளாகவும் இருக்கக்கூடும். எந்த மாதிரியான சித்திரவதை வந்து எதிர்கொள்ள நிறைய வகையில இருக்கு, நிறைய வகையில. இல்ல ஒரு போலீஸ் அதிகாரிகள் நான் கேட்கிறேன், இப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகள்ல பாத்தீங்கன்னா நல்ல காவல்துறை அதிகாரிகளாக இருந்து நியூட்ரலா செயல்படுறவங்களாக இருந்தாங்கன்னா ஒண்ணு இந்த மாதிரி நேரடியா அடிச்சு துன்புறுத்துறது, ரெண்டாவது பக்கம் பொலிட்டிக்கலி அவங்க கம்யூனிகேஷன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வெளியில இருந்து அவர்களுக்கான பிரச்சனைகளையும் ப்ரெஷரைஸ்டையும் கிரியேட் பண்றது, டியூட்டி டைம் எக்ஸ்டெண்ட் பண்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நீங்க வந்து வீட்டுக்கே அவங்களுக்கு ப்ரெஷரைஸ்ட் கிடைக்கும், அந்த அளவுக்குலாம் பெரிய பிரச்சனைகள்லாம் அவங்க உருவாக்குவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய நடக்கும். இப்ப இந்த காவல்துறை அதிகாரிக்கு
ரத்தம் வந்ததுனால கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும், அங்க அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதனால இது வெளியில வருது. இல்லைன்னா வெளியில வராத கேசஸ் தான் ஒரு நாளைக்கும் நடக்கிற 10 கேசஸ். எனக்கு புரியவே இல்லை சார். ஒரு பக்கம் பார்த்தா அஜித் குமார்ன்ற ஒருத்தரை வந்து போலீஸ்காரங்க அடிச்சு அவங்கள கொண்டு இருக்காங்க, கொலை கேஸா வந்து பதியப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு சிறை அதிகாரியே குற்றவாளியால பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் சிஸ்டம் எப்படி இருக்கு? ரொம்ப மோசம் தாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா பேசிட்டு இருந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாமே நல்லபடியா இருந்தாங்க, மக்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணி தப்பு பண்ணவங்களை கண்காணிச்சு தப்பு பண்ணவங்களை குற்றவாளி கூண்டுல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு இருந்தது. அந்த குற்றவாளி தண்டனையை ஒத்துக்கிட்டு சரி செய்யலான்னு ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரி தனக்குள்ள இருக்கக்கூடிய வஞ்சகங்களை பயன்படுத்தி அல்லது தான் வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மைண்ட் டென்ஷனையும் எடுத்துட்டு வந்து அந்த குற்றவாளி மேல காமிச்சு அவனை அடிச்சடிச்சு கொலை பண்ணான்றது ஒரு காலத்துல பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு வெளியில இது நடக்குது, உள்ள இவனை போட்டு அடிக்கிறான்றது பேசப்படுது. நாளைக்கு எல்லாமே மாத்தி பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, குற்றவாளியாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய சிஸ்டம் இல்லை. சரிங்க சார். இந்த சிஸ்டம் உருவாச்சுன்னா இங்க வெளியிலயும் சரி உள்ளயும் சரி நியாயமானவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். சரிங்க, என்னோட ஒரு கடைசி கேள்வி சார். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பேசினாலே அது சட்டப்படி குற்றம் வேலை தான் தூக்கிடுவாங்க. இப்போ சரஸ்வதின்றவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், ஆனா அவங்க வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கண்ணீர் மல்க ஒரு பேட்டியே கொடுத்துருக்காங்க. ஜெயிலுக்குள்ள இதெல்லாம் நடக்குது, ஏடிஜிபி அவங்க தான் காரணம், எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு நியாயம் கிடைக்குதோ கிடைக்கும் ரெண்டாவது பட்சம். முதல்ல இவங்க வந்து அந்த வேலையில் இருக்க முடியுமா? இல்ல, நீங்க இதுல 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் வந்து என்னன்னா, சைலண்டா இதை இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்க இந்த வேலையில இருக்க முடியாது. இப்ப பொது வெளியில அவர்களே பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிமா இன்னைக்கு வெளியில வரும்போது இதை விசாரிக்கக்கூடிய புலனாய்வுத்துறை சரியா விசாரிச்சு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டால் ஏடிஜிபியோட வேலை சஸ்பெண்ட் செய்யப்படுறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா சரஸ்வதி மாதிரி பல காவல்துறை அதிகாரிகள், ஆண் காவல்துறை அதிகாரிகளோ பெண் காவல்துறை அதிகாரிகளோ அவர்கள் எல்லாம் வெளியில வர்றதுக்கும் அவர்கள் கையில சரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உருவாகும். இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கிட்ட இருந்து டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கம்பை எப்போ பிடுங்கணுமோ பசங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்றது சொல்றோமோ அதேதான். அதே சமயம் நல்ல பசங்க கிட்ட தேவையே இல்லாம கம்பை பயன்படுத்துற ஆசிரியர்களும் தவறு தான். ரெண்டுத்தையுமே நீங்க பார்க்கணும். ஒரு பக்கம் மட்டும் ஸ்டாண்ட் பைல நிற்கும் போது இப்படி நடக்குதுன்னு இப்படி போனாலோ அப்படி நடக்குதுன்னு இப்படி போனாலோ திருப்பி இதே மாதிரி இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. யாருக்கு எங்க எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காகத்தான் அரசாங்கமும் நீதிமன்றங்களும் இருக்குன்றத நிரூபிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை அரங்கேறிட்டு தான். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.